ஒரு அழகான காட்டில் கபூத்தர் அப்படிங்கிற விவசாய பறவை வாழ்ந்து வந்துச்சு. அந்த பறவை அதுக்கு சொந்தமான நிலத்துல பல வகையான பயிர்களை பயிரிட்டது. என்னுடைய உழைப்பில் உருவான இந்த நிலம் எவ்வளவு அழகாக இருக்கிறது. ஆனால் என் நிலத்திலிருந்து ஒரு சிறு தானியத்தை கூட மற்ற பறவைகளுக்கு வழங்க மாட்டேன். கபூத்தர் விவசாயியோட கையில ஒரு பெரிய குச்சி இருக்கும். எந்த பறவைகள் அந்த பக்கமா தானியம் சாப்பிட வந்தாலும் அது அந்த குச்சியால அந்த பறவைகளை அடிச்சு விரட்டிடும். மீனு பறவையே, உனக்கு தெரியுமா, கபூத்தர் விவசாயியின் நிலத்தில் பல வகையான பயிர்கள் உள்ளன. அவைகள் பார்ப்பதற்கே மிகவும் அழகாக இருக்கிறது. நீ சொல்வது சரிதான் காலுக்கவ்வே. ஆனால் கபூத்தர் பறவை எந்த பறவைகளுக்கும் சிறு தானியங்களை கூட உணவாக கொடுக்காது. அது மிகவும் கஞ்சத்தனம் கொண்டது. காட்டில் இருக்கும் மற்ற பறவைகளை அதனுடைய குச்சியால் அடிக்க கூட செய்கிறதாம். கொஞ்ச நாள்லே காட்டுல கோடை காலம் ஆரம்பிச்சது. வெயிலோட தாக்கம் நாளுக்கு நாள் ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. வெப்பம் தாங்க முடியாம எல்லா மரங்களும் அதனோட இலைகளை உதிர்த்திடுச்சு. ஆற்றிலையும் குளத்திலையும் இப்போ நீர் இல்லாம வறண்டு காணப்பட்டது. இந்த கோடை வெப்பத்திலையும் கபூத்தர் பறவையோட தோட்டம் ரொம்பவே பசுமையா இருந்துச்சு. கபூத்தர் பறவை ரொம்பவே அதிகமா கவனம் செலுத்தி அதனோட தோட்டத்தை ரொம்ப பாதுகாப்பா வளர்த்துச்சு. காட்டில் வறண்ட காலம் தொடங்கிவிட்டது. பறவைகள் அனைத்தும் பசியால் மிகவும் சிரமப்படுகிறார்கள். நான் என் வயலை அருமையாக கவனித்துக் கொள்வதால் என் வயல் இன்னும் பசுமையாக உள்ளது. ஆனால் என்ன நடந்தாலும் என் வயலிலிருந்து ஒரு சிறு தானியத்தை கூட மற்ற பறவைகளுக்கு நான் கொடுக்க மாட்டேன். அதே சமயத்துல காட்டுல இருந்த மற்ற பறவைகள் வெயிலின் வெப்பம் தாங்க முடியாமலும் பசியாலையும் ரொம்பவே அவதிப்பட்டுச்சு. மீனு செலியா, நானும் என் குழந்தைகளும் சாப்பிட்டு 2 நாட்கள் ஆகின்றன. இன்றைக்கும் எங்களுக்கு உணவு கிடைக்கவில்லை என்றால் பசியால் இறந்து விடுவோம் போலிருக்கிறது. இந்த கோடை காலத்தை எதிர்கொள்ள நாம் ஏதாவது செய்ய வேண்டும். இல்லையெனில் நம் நண்பர்களில் பல பேரை நாம் இழந்து விடுவோம். நமக்கு இப்போது வேறு வழியே இல்லை. காட்டில் எங்கு பார்த்தாலும் வறட்சியும் பஞ்சமும் தான் இருக்கிறது. கபூத்தர் பறவையிடம் உதவி கேட்பதை தவிர நம்மால் எதுவும் செய்ய முடியாது. இல்லை, வேண்டாம் மீனு பறவையே, பசியாக இருக்கிறது என்று சிறிதளவு தண்ணீர் குடிப்பதற்காக கபூத்தர் தோட்டத்திற்கு நான் சென்றேன். அது குச்சியால் என்னை அடித்து துரத்தியது. அது எவ்வாறு நமக்கு உதவும் என நீ நினைக்கிறாய்? நீ சொல்வதும் சரிதான் கீத்து. ஆனால் கபூத்தர் பறவையிடம் நாம் இவ்வாறு கூறி பார்ப்போம். அது இப்போது தரும் உணவை நாம் மழைக்காலம் வந்தவுடன் திருப்பி செலுத்தி விடுவோம் என்று. மிகவும் அற்புதமான யோசனை மீனு பறவையே. நாம் இருவரும் சென்று கபூத்தர் பறவையிடம் இதை பற்றி கேட்டு பார்ப்போம். கபூத்தர் பறவையிடம் உதவி கேட்பதற்காக மீனு குருவியும் காலுக்காகவும் அந்த தோட்டத்துக்கு போனாங்க. நீங்கள் இருவரும் ஏன் என் தோட்டத்திற்கு வந்தீர்கள்? இந்த குச்சியால் உங்கள் மண்டையை உடைப்பதற்குள் இங்கிருந்து ஓடிவிடுங்கள். கபூத்தர் ஜி, தயவு செய்து பொறுமையாக கேளுங்கள். இப்பொழுது நீங்கள் உணவளித்து எங்களுக்கு உதவி செய்தால் கோடைக்காலம் முடிந்தவுடன் நாங்கள் அந்த உணவை 2 மடங்காக உங்களுக்கு திருப்பி செலுத்துகிறோம். நீங்கள் இந்த உதவியை செய்யவில்லை என்றால் நம் காட்டில் பல மரணங்கள் ஏற்படும். நானும் அத்தகைய மரணம் எல்லா பறவைகளுக்கும் வர வேண்டும் என்றுதான் நினைக்கிறேன். அப்போதுதான் என்னுடைய காவல் வேலையும் குறையும். கபூத்தர் பறவை இப்படி சொன்னதை கேட்டு மீனு குருவியும் காலுக்காகவும் ரொம்பவே சோகமா அவங்களோட இடத்துக்கு திரும்பி போனாங்க. ஒரு பாறை மேல அமர்ந்திருக்கும் போது ஒரு மேகம் அவங்க பக்கத்துல வந்துச்சு. உங்கள் இருவருக்கும் என்ன ஆனது? ஏன் மிகவும் சோகமாக இருக்கிறீர்கள்? இந்த வறட்சியை எங்களால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. மிகவும் கடினமாக உள்ளது. காட்டில் இருக்கும் எல்லா பறவைகளும் பசியால் இழந்து விடுவார்களோ என பயமாக இருக்கிறது. கவலை கொள்ள வேண்டாம் பறவைகளே, இந்த காட்டிலிருந்து கிழக்கு நோக்கி செல்லுங்கள். அங்கே பசுமையான காடு ஒன்று உள்ளது. கோடைக்காலம் முடியும் வரை நீங்கள் அங்கேயே தங்கிக் கொள்ளுங்கள். ரொம்ப நன்றி மேகமே. உங்களால் எங்கள் பறவை இனம் மிகப்பெரிய அழிவிலிருந்து பாதுகாக்கப்பட்டது. மீனுக்குருவியும் காலுக்காகவும் இத வேகமா போய் அவர்களுடைய நண்பர்கள் கிட்ட சொன்னாங்க. நண்பர்களே, கபூத்தர் பறவை நமக்கு உணவளிக்க மாட்டேன் என கூறிவிட்டது.
2 மடங்காக செலுத்துகிறேன் என்று சொன்னாலும் அதன் மனது இறங்கவே இல்லை. ஆனால் மற்றொரு நண்பர் நமக்கு பெரிய உதவியை செய்திருக்கிறார். மேகம் நம்மை கிழக்கு நோக்கி போக சொல்கிறது. அங்கு பசுமையான காடு ஒன்று உள்ளதாம். மீனுக்குருவியை பின்தொடர்ந்து எல்லா பறவைகளும் கிழக்கு நோக்கி போனாங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஒரு அழகான பசுமையான காடு அவங்களோட கண்ணுக்கு தென்பட்டுச்சு. எல்லா பறவைகளும் அந்த காட்டுல ஒரு வீட்டை கட்டி அங்கேயே வாழ்ந்துகிட்டு வந்தாங்க. அந்த காட்டுல சாப்பிடுறதுக்கு நிறைய தானியங்கள் இருந்தது, குடிக்கிறதுக்கு நிறைய தண்ணீரும் இருந்தது. பறவைகள் ரொம்பவே சந்தோஷமா அவங்களோட நாட்களை கழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதே நேரத்துல கபூத்தர் பறவையோட காட்டுல நாளுக்கு நாள் வெப்பம் அதிகமாகிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு வழியா கோடை காலம் முடிஞ்சு மழைக்காலம் வர ஆரம்பிச்சது. மழைய பார்த்ததுமே கபூத்தர் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. ஆனா மழை ரொம்ப தீவிரமா பெஞ்சதுனால காட்டுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி மேல வர ஆரம்பிச்சது. என்னது இது, இப்படி மழை பெய்யுது? என்னோட பயிர்கள் எல்லாம் வெள்ள நீர்ல அடிச்சுக்கிட்டு போகுது. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? மறுநாள் காலையில மழை நின்னதுமே காட்டுல இருந்த மழை நீர் கொஞ்சம் கொஞ்சமா குறைய தொடங்குச்சு. எனது பயிர் முற்றிலுமாக சேதமடைந்து விட்டது. நான் மிகவும் கஷ்டப்பட்டு உருவாக்கிய பயிர் இப்போது எனக்கு சாப்பிடுவதற்கு ஒரு நெல்மணிகள் கூட இல்லை. பாவம், அந்த அப்பாவி பறவைகள் என்னிடம் உணவு கேட்கும் நேரம் நான் கொடுத்திருக்க வேண்டும். என்னுடைய தவறுக்கு இப்போது எனக்கு சரியான தண்டனை கிடைத்து விட்டது. இனிமேல் நானும் பசியால் இறக்க வேண்டியதுதான். அதே சமயத்துல மீனு பறவையும் அவர்களோட நண்பர்களும் ரொம்பவே சந்தோஷமா அந்த காட்டுல பொழுத கழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. காலு கவ்வே, நம்முடைய காட்டில் நீண்ட நாட்களாக மழை பெய்து கொண்டிருக்கிறது. நிச்சயம் இந்த மழையில் நம்முடைய காட்டில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கும். நாம் சென்று அங்கு நிலைமை எப்படி இருக்கிறது என பார்த்துவிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனுக்குருவியும் காலுக்காகவும் காட்டுல நிலைமை எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு போனாங்க. கபூத்தர் விவசாயியோட தோட்டம் முற்றிலுமா சேதமடைந்திருப்பதை அவங்க பார்த்து ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. மீனு பறவையே, காலுக்காகவே என்னுடைய இந்த நிலைமையை பார்த்தீர்களா? காட்டில் உள்ள எந்த பறவைகளிடத்திலும் இரக்கம் கொள்ளாமல் கடுமையாக நடந்ததற்கு கடவுள் எனக்கு சரியான தண்டனையை கொடுத்திருக்கிறார். நண்பா, இப்போது நம் காட்டில் நிலைமை சரியில்லை. நீ விரும்பினால் எங்களுடன் வா. பக்கத்து காட்டில் நல்ல உணவும் தண்ணீரும் கிடைக்கிறது. நீங்கள் இருவரும் என்னிடம் பசி என்று உணவுக்காக வந்தபோது நான் உங்களை திட்டினேன். ஆனால் நீங்கள் அதை அனைத்தையும் மனதில் வைத்து கொள்ளாமல் இப்போது நான் சிரமத்தில் இருக்கும்போது எனக்கு உதவி செய்கிறீர்கள். நீங்கள் அனைவரும் என்னை மன்னிக்க வேண்டும். இனி ஒருபோதும் எந்த பறவைக்கும் நான் உணவு இல்லை என சொல்ல மாட்டேன். கபூத்தர்ஜி, உங்கள் தவறை நீங்கள் புரிந்து கொண்டதே எங்கள் அனைவருக்கும் மிகவும் சந்தோஷம். மற்ற பறவைகளும் உங்களை நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார்கள். எங்களுடன் வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மீனு பறவையும் காலுக்காகவும் கபூத்தர் குருவியை கூட்டிக்கிட்டு அவங்களோட நண்பர்களின் காட்டுக்கு சென்றாங்க. பசங்களா, இந்த கதையிலேருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம்னா, மற்றவர்கள் கஷ்டப்படும் போது அவர்களுடைய உணர்வுகளையும் நாம மதிக்க கற்றுக்கணும். அவர்களுக்கு உதவி செய்யவும் கற்றுக்கணும்.